செங்கல்பட்டு அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ் சங்கங்களையும் தமிழ் அறிஞர்களையும் பாராட்டி விருதளிக்கும் விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இந்த விழாவில் 50,000 முதல் 3 லட்சம் வரை ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழ் விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகின்றனர். இன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விருதுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எஸ்ஆர்எம் கல்லூரி ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, தமிழ் மொழியை வளர்க்கக்கூடிய கழகம். இந்த நிகழ்ச்சியை போல் இந்தியாவில் எங்கேயும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய தாய்மொழியை காக்க இந்த விருது வழங்கும் வாய்ப்பு அமைந்துள்ளது. மேடையில் இருக்கும் தமிழ் அறிஞர்களின் புத்தகங்களை நாம் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா அமைந்துள்ளது. இதுபோன்று புதிய பதிப்பாளர்களையும் காலத்தால் அறியக்கூடிய படைப்பாளர்களை இந்த மேடையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். என்னை போல் சிறிய மனிதனை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள். நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த நாடு நன்றாக இருக்க உழைக்கிறேன். எனக்கு எந்த தகுதியும் இல்லை. எளிய சாதாரண மனிதன் தகுதி படைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். என்னை பற்றி சொன்ன அனைத்து கருத்துக்களுக்கும் நன்றி என பேசினார். அவர்கள் பெறுவது இந்த மிக முக்கியமான நிகழ்வு. தமிழ் பேராயின் பெருமை அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. பரிசு தொகை சாகித்ய உங்களின் பலத்த இயக்கத்தோடு சார் கொஞ்சம் க்ளோசர் வாங்க சார். சார் சார் க்ளோசர் வாங்க சார். எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்கள் ஒட்டுமொத்த கால உழைப்பின் ஒரு மிக முக்கியமான
நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி வளர்வதற்கு உறுதுணையாக இருந்து அற்புதமான கலை இலக்கிய படைப்புகளை எல்லாம் படைத்து இந்த தொன்மையான உலகத்தினுடைய மூத்த மொழி நம்முடைய தாய்மொழி இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த தமிழ் அறிஞர்கள் மேடையில் இருக்கின்றார். அவர்களை கௌரவிப்பதற்காக இது ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அல்ல, தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. உலகத்தில் பொறியியல் துறையில் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். எஸ்ஆர்எம் என்று சொன்னால் உலகத்தில் எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி எல்லாம், குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் அதனுடைய வேந்தரையா தலைமையில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியினுடைய பற்றாளர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து, இளைஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து, மாணவ செல்வங்களை எல்லாம் அழைத்து கிட்டத்தட்ட 4000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இதுபோன்று இந்தியாவில் எங்கேயும் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இது நடக்க வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஒன்று, இந்த கல்லூரியை ஆரம்பித்த வேந்தர் ஐயா எந்த அளவுக்கு நம்முடைய தாய்மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று, அந்த அளவுக்கு ஒரு மனிதர் இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த விருதை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த நம்முடைய தாய்மொழியை காக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கு. இருவரும் ஒரே நேரத்தில் கலந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மேடைக்கு ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு பெருமையான மேடையில நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய வேந்தர் ஐயா இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்றார். 1968 ஒரு அரசு பள்ளியில் கணித பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்து தன்னுடைய முதல் மகன் பிறந்த அதே வருடத்தில் டுடோரியல் கல்லூரி, அதே வருடத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பித்து 1968 அதன் பிறகு 81 அந்த தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து 84 வள்ளியம்மை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பித்து 95 உலக புகழ்மிக்க இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை துவங்கி 2002 நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறி இன்னைக்கு இந்தியா முழுவதும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பிரான்ச்சஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழகம் வரை ஒரே நேரத்தில் இன்னைக்கு இந்த கல்லூரியில் இந்த நாட்டில் 1 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 60 நாடுகளிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். 1968 ஆரம்பிக்கும் பொழுது சென்னையில் ஒரு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 2023 திரும்பி பார்க்கும் பொழுது பட்டி தொட்டி எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் குழந்தைகள் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக, சான்றோர்களாக, பெரும் மனிதர்களாக தரம் உயர்ந்து நாட்டிற்கும் இந்த உலகத்துக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதோட நீங்களே அவருடைய வயசை பார்க்க, இந்த வயது என்பது கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வெடுக்கக்கூடிய வயது. ஓய்வு என்ன இன்னுமே தெரியாம ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் பல முறை அவரை பார்க்கும் பொழுது இரவு 10 மணி 11 மணிக்கு சந்திப்பேன். அடுத்த நாள் டெல்லியில் பார்லிமெண்ட் செஷன் இருக்கும். எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்பேன். நான் முதல் விமானம் எடுத்துக்குவேன். 5:40 விமானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு 10 மணிக்கு போயிடுவோம். ஓய்வுனா என்னன்னே தெரியாத ஒரு மனிதன் முழு நேரமாக பெரம்பலூர் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் நேசிக்கக்கூடிய, நீங்கள் நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய வேந்தர் ஐயா மாறினார். ஐயா சொன்னது போல 2013 இதே மேடையில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக வந்து அப்ப நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயை பற்றி ஒரு கவிதை எழுதி வெளியிட்டு அன்னைக்கு இதே மேடையில் பாரிவேந்தர் ஐயா நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொன்னார். இன்னும் 6 மாதத்திலே இந்த மிகப்பெரிய இந்திய பேரரசுடைய பிரதமராக வரப்போகின்றீர்கள் என்று வாழ்த்தி அனுப்பி 2014 மே மாதத்தில் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று இன்னைக்கும் தமிழகத்திற்கு பிரதமர் வந்தால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஹவு இஸ் மை ஃப்ரெண்ட் பாரிவேந்தர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பை பெற்றிருக்கக்கூடிய ஐயாவுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதிலே மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. அதே போல அவருடைய மூத்த மகனாக இருந்து இன்னைக்கு எஸ்ஆர்எம் குடும்பம் பல துறைகளில் சாதனை செய்திருக்கிறார். சமீபத்தில் பார்த்தேன், ஒரு வாரத்துக்கு முன்பு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஒரு சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன். தொலைக்காட்சி, டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இல்லாத துறைகளில் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கல்லூரியும் ஒருங்கிணைத்து முழு
நேரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய இணைவேந்தர் நிர்வாகம் அருமை அண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கின்றார்கள். அவரையும் இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி மேடையில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள், பதிவாளர்கள், குறிப்பாக இந்த தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் திரு நாகராஜன் ஐயா அவர்கள் சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி அற்புதமான ஒரு புத்தகத்தை தொகுத்து வழங்குகிறார். அதனுடைய முன்னுரை எழுதுவதற்கு கூட ஒரு பெரிய வாய்ப்பு அளித்தார்கள். ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி தமிழ் பேராயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், குறிப்பாக இந்த வளாக நிர்வாகியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்களுடைய நன்றிகளை தெரிவித்து, மிக மிக முக்கியமாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த விருது வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை தமிழ் சான்றோர் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 11 விருதுகள் கிடைக்கிறது. இதில் சில பேர் இன்னைக்கு தான் அறிமுகம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்தியாவிலே பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருப்பார். சில மனிதர்கள் இந்தியாவிலே பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அதிலே அனைவரின் சார்பாக எழுத்தாளர் அம்மையார் சிவசங்கரி அவர்களை நான் பெரிதும் வாழ்க்கை வணங்குகிறேன். அம்மா அவர்களுடைய வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். 150க்கு மேற்பட்ட சிறுகதை கதைகள், குறு நாவல்கள், 35 நாவல்கள், 20க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் அவர் கைவிரிக்காத இடம் கிடையாது. அது மட்டுமில்லை, அவருடைய புத்தகத்தை யார் படித்தாலும் கூட என்ன மன வழியில என்ன சந்தோஷத்துல அந்த எழுத்துக்களை எழுதியிருக்கிறார்களோ அதே வழியும் சந்தோஷமும் நமக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு எழுத்தாற்றல் அம்மா அவர்களுக்கு இருக்கு. கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் அதிகப்படியாக இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களிடையே வந்திருக்கிறது, மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறது. இந்த விழாவுடைய சிறப்பம்சமே உங்களுக்கு அம்மா அவர்களை பற்றி தெரிந்திருக்கும், இன்னும் தெரிய வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பற்றி இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புத்தகத்தை இன்னும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா என்பது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் 3500 மாணவ செல்வங்களை அழைத்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, அம்மாவுடைய நாவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில, தெலுங்குல, கன்னட மொழிகளில புகழ்பெற்ற இயக்குநர்கள் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள், ஐயா மகேந்திரன் அவர்கள், முக்தா சீனிவாசன் அவர்கள் திரைப்படங்களாக நாங்கள் எத்தனை பேருக்கு பெரிய ஒரு பெருமை இருக்கும். அதாவது தான் பிறந்த மொழியிலிருந்து அனைத்தையும் தாண்டி இந்திய மொழியிலே அந்த படைப்பு செல்லக்கூடிய ஒரு தகுதியும் பெருமையும் எத்தனை பேருக்கு இதற்கு அம்மாக்கள். இந்த ஆண்டு 2023 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது கே பிர்லா பவுண்டேஷன் இந்தியாவுக்கு மிக மிக உயரிய ஒரு எழுத்தாளர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு விருது, சாகித்ய அகாடமி அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு விருது. அதுவும் குறிப்பாக இந்த சரஸ்வதி சம்மான் விருது என்பது ஆண்டுக்கு ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விருது. அது 2023 கே பிர்லா பவுண்டேஷன், அந்த குடும்பம் நடத்தக்கூடிய பவுண்டேஷன் சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு விருது, ஆண்டுக்கான ஒரு விருது நம்முடைய அம்மா சிவசங்கரி அவர்கள் கிடைத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமும் பெருமையும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும். சிவசங்கரி அம்மையார் அவருடைய சூரிய வம்சம் புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி மேடையிலே இன்று விருது வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுடைய புத்தகத்தையும் ஐயா எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். என்னுடைய வேலை அடுத்த ஒரு மாதத்திலே அனைத்து புத்தகங்களையும் படிப்பது என்னுடைய வேலை. அதே போல நீங்கள் இவர்களுக்கு கௌரவிப்பதற்காக நாம் உண்மையான நினைச்சோம்னா, ஒரு விருதுக்கு வந்தோம், அவர்கள் விருது வாங்குவதை பார்த்தோம், கை தட்டினோம் என்று சென்று விடாமல் உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியில அவர்கள் எழுதிய புத்தகங்களை நீங்கள் படித்து அடுத்த கட்ட தமிழ் சமுதாயத்திற்கு இந்த மொழி இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு இவர்களை போன்ற மனிதர்களை வாழ்த்தி வாழ வைப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பாட வேண்டும். ஆனால் நான் ஒரு பெரிய ஒற்றுமையை பார்த்தேன். இளங்கோவடிகள் தன்னுடைய மணிமேகலையில என் பேராயம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். 8 பேர் கொண்ட ஒரு குழு. என் பேராயத்தினுடைய அர்த்தம் என்னன்னாங்க, ஒரு மன்னன், ஒரு வேந்தன் 8 பேர் கொண்ட ஒரு குழுவை வைத்து எப்படி புலவர்களுக்கு தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு எப்படிப்பட்ட கௌரவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏன் பேராயம். இளங்கோவடிகள் அவர்களை நாம் இளைய வேந்தர் சொல்லுவோம். ஏன்னா ஜாதகத்தின்படி அவர் அரசாள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு அரசாள விருப்பம் என்ன காரணம்? அவர் இளையவர். அவருடைய மூத்தவர் சேரன் செங்கோட்டவன் அரசாள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஜாதகத்தின்படி அரசவை பெரியவர்கள் நீங்க தான் அரசாள வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று முற்றிலும் துறந்து விட்டு தன்னுடைய அண்ணன் சேரன் செங்கோட்டவன் அரசாள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அன்றைய இளைய
அன்னைக்கு என் பேராயம், இன்னைக்கு பாரிவேந்தர் அவர்களுடைய தமிழ் பேராயம். எப்படிப்பட்ட ஒற்றுமை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்புதலை பார்க்கும் பொழுது இதுதான் என்னுடைய மனதிலே தோன்றியது. எப்படிப்பட்ட வேந்தர்கள் இரண்டு வெவ்வேறு காலத்தில் நம்முடைய தமிழ் மொழி நன்றாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும், அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு செல்ல வேண்டும், இன்னும் செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. 12வது ஆண்டு கல்வி செல்வம், கேள்வி வெளிச்செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்வார். தொடர்ந்து இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் கல்வி செல்வத்தை கொடுத்து இன்னைக்கு தன்னுடைய பொருள் செல்வத்தை கொடுத்து மேடையில் 12 முக்கியமான மனிதர்களை கௌரவம் செய்கிறாங்க. அதனால் ஐயா வேந்தர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் கூட இந்த நேரத்தில் தான். அதே நேரத்தில் எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை மாணவ செல்வம் என்று சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சில பேர் இங்க வேறு வேறு இந்தியாவுடைய பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. குறிப்பாக இந்த கல்லூரியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இந்தியாவுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு கல்லூரி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வந்து படிக்கிறார். 1 லட்சம் பேர் இந்தியா முழுவதுமே எஸ்ஆர்எம் படிக்கிறார். ஆனால் இந்த பகுதியை மட்டும் உங்களிடம் ஆங்கிலத்தில் நான் பேசுறேன். ஏன்னா சில பேர் இந்த தமிழ் மொழி தெரியாமல் இருக்கலாம், வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர். Dear children, dear students, you are extremely privileged to be a part of this great SRM. In 2023, when we look back at this great institution, we should never forget this institution was created for a single purpose: to make our Bharat, to make our country the leading country in the field of science and technology. Every Bharat is on the cusp of a tectonic change. The next 25 years is going to propel our Bharat, is going to propel our country as the leader in science and technology. My wish and prayer for all of you is to immerse yourself into the technology of this era. Start companies, technology companies. Work for companies that are leaders in technology. Make our country 20 years from now the world's superpower in technology, so that we realize our Prime Minister Narendra Modi's vision of making this country in 2047 as the leading country in the world. If you look back at history, 17th century Netherlands was the leader in technology. Netherlands was the world superpower. 19th century United Kingdom was the world leader in technology. UK was the world superpower. 20th and 21st century, USA is the world leader in technology. Now Americans are the world superpower. So whichever part of the history when we see very closely, a country which is the leader in technology, only that country can lead that world. As we speak now, 9 out of 10 world's leading technology companies are based in America. 9 out of 10. Only 1 technology company is outside the US. If you look at the 9 companies, the top 9 companies in America, if you look at the market capitalization, it is more than the combined GDP of Canada, France, Germany and United Kingdom. All these 9 companies were started like students like you, in dorms, in universities, in auditoriums, in some startup halls. They started company many years back. Now 10 years later, 20 years later, the 9 technology companies which were started by 1 person like you as a student, their worth is more than the GDP of 4 world leading economies. My wish and prayer for all of you, a student or a group of students here, you will get into technology. Right now, we are in the area of digitization and Internet of Things and Internet. They are the leading technology. 10 years from now, we all know it is going to be artificial intelligence and bioengineering. I was given to understand SRM Group is also a leader in artificial intelligence. SRM Group is also a leader in bioengineering. 10 years from now, the future of India is going to be decided by students like you who get into technology today, so that 10-15 years from now, you determine where India is going. My wish and prayer for all of you is, you should make India as a superpower. India cannot become a superpower without becoming a technological superpower first. So let us all get into technology, especially college students of SRM. Start companies, work for companies in technological space. Give your heart and soul for this nation. Create a lot of employment for our children, for our brothers and sisters.
country in the world by 2047. You all have a gift. The biggest gift you have in your hand is that you are young. People on the stage, many of us, we are not young. Many of us, we have seen the life. Many people have seen the old India. People in this auditorium, you are gifted with young, being young in your hand. It's a big, beautiful canvas that is available in front of you. You can paint the canvas the way you want. That canvas should reflect the reality of you, India. My wish and prayer for all of you is get into technology, work for technology companies, make India as a country of technology. நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும் அதே நேரத்தில் இந்த அற்புதமான தமிழ் பேராய விருதுல இத்தனை மனிதர்களை கௌரவித்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் சாகித்ய அகாடமி விருது எவ்வளவு பெருமை இருக்கோ இப்பவே தமிழ் பேராயத்திற்கு அந்த பெருமை வந்துவிட்டது. இது போன்ற இன்னும் முக்கியமான படைப்பாளிகளை, புதிய படைப்பாளிகளை, காலத்தால் மறந்துவிட்ட படைப்பாளிகளை, காலம் அறியக்கூடிய படைப்பாளிகளை எல்லாம் நீங்க இந்த மேடையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். என்னை போன்ற ஒரு சிறிய மனிதனை பற்றி ஐயா நிறைய பேசினாங்க. வேந்தர் ஐயா. நிச்சயமாக அவருடைய பேச்சுக்கும் பாராட்டுக்கும் எந்தவித தகுதியும் எனக்கு இல்லை. நான் ஒரு சாதாரண மனிதன், உங்களை சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வேலை. அதற்காக பல துறையிலே எல்லா பக்கம் சுத்திட்டுங்க. கடைசியாக இன்னைக்கு அரசியல் துறையில அதை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நான் ஒரு எளிய சாதாரண ஒரு மனிதன், இந்த நாடு நன்றாக இருப்பதற்காக உழைக்க வேண்டும் என்கின்ற வேலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஐயா என்னை பற்றி சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா சொன்ன எந்த வார்த்தைக்கும் கூட எனக்கு தகுதி இல்லை, தகுதி படித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மிக முக்கியமாக நம்முடைய நீதியரசர் வள்ளிநாயகர் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய். இந்த தமிழ் பேராய விருது என்பது ஏதோ 10-11 என்பது அல்ல. இது இந்திய அளவில் மைய அரசால் கொடுக்கப்படுகிற இந்த விருது உங்களுக்கு தெரியும். அதை விடவும் சிறப்பாக மதிப்புத்தன்மை வாய்ந்ததாக அந்த சாகித்ய அகாடமி கொடுக்கிற அது விருதை போன்றது இது என்பதை மக்களாகிய உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த அளவுக்கு இது சிறப்பாக செயல்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது இன்றைக்கு அத்துணை விருதுகளும் பெருமைக்குரிய விருதுகளாகவே கருதப்படுகிறது. சில நேரங்களில் தமிழ் பேராய விருதுகள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வாங்கினார் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவர் சாகித்ய அகாடமி விருதுகளில் பெற்றிருக்கிறார் என்பதையும் நீங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பெருமைக்குரிய ஒரு சிறப்பு பணியாளர் வந்திருக்கிறார். வழக்கமாக இந்த விருது வழங்கும் விழா என்னுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 24 நடக்கும். ஆனால் இன்றைக்கு டிசம்பர் மாதம். இத்தனை மாதங்கள் ஏன் தள்ளி போவது என்று சொன்னால் அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு தகுதியான ஒரு சிறப்பு விருந்தினரை நாங்கள் அழைக்க வேண்டும். அத்தகைய சிறப்பு விருந்தினர் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து எந்த அளவுக்கு விருதாளர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்புரை செய்வதற்கும் அத்தகைய விருதுகள் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால்தான் ஆகஸ்ட் 24 இந்த நிகழ்ச்சி டிசம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. எங்களை போன்றவர்கள் 50 ஆண்டு காலமாக அரசியல் என்று ஒன்று இருக்கிறது என்பதையோ அதை பற்றி அக்கறை காட்டாதவர்களாக இருந்த நாங்கள் இல்லை, வாழ்வது ஏதோ வாழ்க்கைக்காக அல்ல, மக்களுக்காக வாழ வேண்டும். கல்வித்துறையில் இருக்கிற நாம் கல்வியின் மூலமாக
மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதையும் மீறிய ஒன்று இருக்கிறது. அந்த தளம் தான் அரசியல் தளம். அரசியல் தளம் பறந்துபட்டது. எல்லா தரமான மக்களுக்கும் சேவைக்கு செய்யக்கூடிய தளம் அது என்ற அடிப்படையில் தான் எங்களை போன்றவர்கள் 11 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏறத்தாழ இதே விருது கொடுக்கப்பட்ட நாளில் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கினோம். அதன் பிறகு கட்சி குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அரசியலில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பு என்பது எதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல. மாணவர்களிடம் கூட சொல்லுவேன், நீங்கள் மாணவர்கள் என்பதால் அரசியல் அறவே தெரியக்கூடாது என்ற நிலை உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல குடிமகனாக வர வேண்டுமானால், நல்லவர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்க வேண்டுமானால், நாட்டுடைய அரசியல் நடப்பு தெரிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு பேராசிரியர் நன்றி நீங்களும் இருக்க தெரிந்து வருகிற அளவுக்கு உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்க வேண்டும். அந்த வகையில் ஏதோ அரசியல் என்பது தொடக்கூடாதது அல்ல. ஒரு சாக்கடைகளெல்லாம் பேசப்பட்ட காலத்தில் எங்களுக்கு ஏதோ பொருத்தட்டியது. கல்வியில் நாம் பணியாற்றினோம். 50 ஆண்டு காலம் கல்வியின் மூலமாக சேவை செய்தோம். அதையும் பிந்திய ஒரு பரந்த தளம் இருக்கிறது. அதுதான் அரசியல் தளம் என்று சொல்லி எங்களுக்கான ஒரு கட்சியை நாம் துவங்கினோம். ஆகவேதான் இன்றைக்கு நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டுமானால் நல்லவர்கள் நாடாள வேண்டும். அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், மருத்துவம் கிடைக்க வேண்டும், படிப்பு கிடைக்க வேண்டும். அத்தனை சலுகைகளும் வசதிகளும் வர வேண்டுமானால் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, நாட்டுப்பற்றுள்ளவர்களாக, உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஒரே சிந்தனை என்னவென்றால், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள்? எல்லோரும் அரசியலுக்கு வருகிறார்களே, அவர்கள் கெட்டவர்களா என்றால் தேடி பிடிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய கருத்தெல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சியோ, அரசியல் கட்சி நடத்துகிற ஆட்சியோ நாம் கொடுக்கிற வரி பணத்தை சிந்தாமல் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்களேயானால் அவர்களே உத்தமர்கள், அவர்களே நாடாள தகுதி உள்ளவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்மெல்லாம் நாம் என்று சொல்வது இந்த பள்ளிக்கடை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் அத்தனை பேரும் ஒரு நல்லாட்சி இந்தியாவில் அமைய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல கட்சி இருக்க வேண்டும். அது இந்த பாரத தாயினுடைய பற்றோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் ஒரு கட்சியையும் அது தோழையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடிக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல, தேடிக்கொண்டிருந்த நமக்கு நல்லது தோழமை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியை நாம் 2014 மரியாதைக்குரிய இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் அன்று அவர் குஜராத் முதல்வராக இருந்தார். யாரும் எதிர்பாராத அந்த நேரத்தில் நாம் தான் முதல்வர் அழைத்து வந்தோம். அந்த தாய் சிலையை திறக்க வைத்தோம். அது மட்டுமல்ல, ஒரு கருத்தையும் சொல்லி வைத்தோம். ஐயா, நீங்கள் இன்றைக்கு குஜராத் முதல்வராக இருக்கிறீர்கள். இந்த மேடையை யாரெல்லாம் விதித்தார்களோ அவர்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் உண்டு. இன்னும் 6 மாதத்தில் இந்தியாவில் பிரதமராக ஆகப் போகிறீர்கள் என்று அன்றைக்கு சொன்னோம். அது நடந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருதாக வந்திருக்கிற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அதை எதை சொல்லி வாழ்த்துவது? வயது குறைவு எடுத்தவுடனே நான் பிரதமர் என்று நான் சொல்லிவிடுவது தவறாக போய்விடும். ஆனால் தமிழ்நாட்டை அந்த தகுதியை மிக விரைவிலேயே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய பறந்துபட்ட சிந்தனையில் பல வேலை பார்த்ததனுடைய அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து நாளை என்று சொல்ல மாட்டேன், 5 ஆண்டு என்று சொல்ல மாட்டேன், 10 ஆண்டுகள் என்று சொல்ல மாட்டேன், அதற்கு பின்னாலும் கூட ஆகலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரதமர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வேண்டிய தமிழன் அண்ணாமலையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது அவரை புகழ்வதற்காக சொல்லவில்லை. நமக்கு நாட்டு பற்றா சொல்லுகிறோம். நல்லவர்கள் நாடாக வேண்டும்,
தமிழ்நாடாக இருந்தாலும் அல்லது மைய அரசாக இருந்தாலும் தகுதியானவர்களை தேடுவது என்பதே மிகப்பெரிய கடமையும் பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் சொன்னோம். இதை நான் பல முறை அவர்கள் நேரிலேயே சொல்லியிருக்கிறேன். இவர் பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு பல மாதங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன். இவர் பிஎம் மெட்டீரியல். ஆம், இது போன்ற ஒரு இளைஞர்கள் இந்த வயது குறிப்பாக ஒரு நல்ல பதவியிலிருந்து ஐபிஎஸ் படித்து மக்களுக்கு சேவை செய்து அதை விடவும் நாட்டுப்பற்றின் காரணமாக ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் பின்னால் சென்று அதன் மூலம் அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு முன்னெடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய வெடிவு காலமாக இருக்கிற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பழைய இடத்தினுடைய அமைப்புகளில் திரு ரவி பச்சமுத்து அவர்கள் என்னுடைய மூத்த மகன், கட்சியினுடைய தலைவர். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்துடைய தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் அந்த வகையில் பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர் ப்ரோ சான்சலர் அவர்களையும் இந்த மேடையில் இருந்து அவரும் இந்த நாட்டு மக்கள் நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அதே போல பதிவாளர், பெருமைக்குரிய பரிசு பெறுகிற அந்த நிலையில் இருக்கிற சகோதரி சிவசங்கரி அவர்களை நான் இந்த தொலைக்காட்சியில் சொல்ல மாட்டேன், இது மீடியாக்களில் பார்க்கிற பொழுது இந்த மேடை எப்படி இந்தியாவினுடைய பல பிரதமர்களை பார்த்திருக்கிறதோ அதே போல பிரசிடென்ட் அவர்களை பார்த்திருக்கிறதோ ஸ்பீக்கர்களை பார்த்திருக்கிறதோ அதே போல மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் சிவசங்கரி அவர்கள் எத்தனையோ பிரதமர்கள் அதே போல பிரசிடென்ட் போன்றவர்களெல்லாம் பார்த்து பேசி பழகி அவர்கள் இன்டர்வியூ எடுக்கிற அந்த பெருமையை பெற்றிருக்கிறார். அவர் பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். பெண்கள் தனிமை என்று கருதக்கூடாது என்பதும் சமம்தான். அதை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிற சகோதரி அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன். அதோடு தகுதி வாய்ந்த பெருமைக்குரிய புத்தகங்களை எழுதி அவர்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற விருதாளர்களையும் அவர்களை மனமார்ந்த உங்களை வரவேற்று மகிழ்கிறேன். அதோடு கூட பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அதே போல இங்கே அழைக்கப்பட்டு கட்சியிலிருந்து வந்திருக்கிற பிஜேபி கட்சியில் இருந்த நண்பர்களே, தோழர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நண்பர்களே, தோழர்களே, அதோடு தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி எனக்கு சற்று வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கிறது. காரணம், வழக்கமாக இது போன்ற விருதுகள் நடக்கிற விழாவிலே பெரிய அளவில் இந்த அரங்கத்தில் கூடுவது என்பது வழக்கம்தான். ஆனால் இன்று இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற இளைஞர்களை பார்க்கிற பொழுது ஒரு இளைஞர், தமிழ்நாட்டை ஆளப்போகிற இளைஞர்